வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது குபேர கலசம். அதில் என்னென்ன பொருட்கள்லாம் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பச்சரிசி வந்து போடுங்க. அது வந்து அன்னலக்ஷ்மி. அது வந்து எப்போதும் வந்து அரிசி பருப்பு இந்த உணவு பொருட்கள் வந்து குறையாமல் வீட்டில் இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அது வந்து லக்ஷ்மி கலாட்சம். அது வந்து சாமிக்கு வந்து மாலையாலாம் கட்டி போடுவாங்க. லக்ஷ்மிக்கு உகந்த அந்த ஏலக்காய் வந்து நீங்கள் பணப்பெட்டி நெகைப்பெட்டியிலலாம் கூட போட்டு வைக்கலாம். அது வந்து ஐஸ்வர்யம் பெருகும். 2வது கலசத்தில் பார்த்தீங்கன்னா காசுகள். நீங்கள் வந்து இந்த காசோட வந்து ஒரு கோல்டு காயின் இருந்தால் அதை வந்து கலந்து போட்டுக்கலாம். இல்லை வெள்ளி காசு இருந்தால் அதையும் நீங்கள் கலந்து போட்டுக்கலாம். செல்வம் குறையாமல் வந்து பெருகிட்டு இருக்கும். அடுத்தது 3வது பானை. 3வது பானையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அதை வந்து நீங்கள் இப்போ வந்து போட்டு வைக்கலாம். வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து சுப காரியங்கள் நிகழும் தடை இல்லாமல் வந்து நடக்கிறதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அந்த பானையில் 3வது கலசத்தில் போட்டு நீங்கள் அதை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிங்கன்னா நல்லது. இதை வந்து அமாவாசை அன்னைக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வெள்ளி செவ்வாயில் வந்து இந்த கலசத்தில் இந்த பொருட்கள்லாம் போட்டு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.